வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல் டே நான் குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இனிப்பு தோசை பண்ண போகிறேன். மதியம் லஞ்சுக்கு காராமணி கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். காராமணி நைட்டே ஊற வச்சு பருப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டு விட போகிறேன். இது பாருங்கள், இது வாழைக்காய் பொடி மாஸ்க்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலப்பருப்பு, உளுந்து, கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது இவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு. இதை நல்லா தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவும் நான் சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் இன்னும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் பெருசாக கட் பண்ணிவிட்டேன். அதை சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை சிறு தீயில வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த ஒரு விசில் விட்டோடனே நம்மளுக்கு காராமணி நல்லா வெந்துருச்சு, பருப்பும் வெந்திருக்கு. நான் இது வேக வைக்கும் போதே பெருங்காயம், வெந்தயம் சேர்த்துட்டேன். காராமணி வெந்திருக்குங்க. இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்துருக்கேங்க. ரொம்ப ஈஸியான டிஷ், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையான புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது, மைல்டாக இருக்கும் இதுக்கு புளி. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு விசில் விட்டுடலாங்க. ஒரு விசில். இனிப்பு தோசைக்கு பார்த்திங்கன்னா பாதி கோதுமை பாதி மைதா எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். கையில் கரைக்க டைம் இல்லை. நாட்டு சர்க்கரை, அப்புறமா சாதா சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் திருவுனது சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஓட்டு எடுத்தால் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டால் நம்மளோட இனிப்பு தோசை மாவு ரெடிங்க. இதை நம்ம குழி பணியாரத்தில் கூட ஊற்றிக்கலாம். நமக்கு வாழைக்காய் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ தேவையான உப்பு, தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம கலரி எடுத்துக்கலாங்க. இனிப்பு தோசை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இதை நம்ம பணியார கல்லில் கூட ரவுண்டாக ஊற்றி எடுத்தாக்கா இனிப்பு பணியாரம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. இந்த பக்கம் கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. ஒரு விசிலில் புளியோட பச்சை வாசனை, மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிருக்கு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். நல்லெண்ணெயில் கடுகு, சீரகம் தாளித்து கொட்டியாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஒரு கொதி விட்டதும் இறக்கிடலாங்க. இதில் பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் லைட்டாக சாம்பார் டேஸ்ட்டோடும் இருக்கும், புளி டேஸ்ட்டோடும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றிருக்கேங்க மார்னிங் டிஃபனுக்கு. இனிப்பு தோசை. மதியம் லஞ்சுக்கு சுட சுட வடித்த சாதம், தோசையும் இருக்குது. மஸ்கு மேலான் கட் பண்ணி சக்கரை தூவி வச்சுருக்கேங்க. அப்புறம் வாழைக்காய் தேங்காய் போட்டு பொரியலுங்க. தேங்காய் போட்டு ஒரு வதக்கி இறக்கியிருக்கு. அப்புறமா காராமணி கத்திரிக்காய் குழம்புங்க. இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. காராமணி கத்திரிக்காய் குழம்பு சாதமும் வாழைக்காய் பொரியலுங்க. அப்புறம் நைட் டின்னர் பார்த்துடலாங்க. பன்னீர் கிரேவிக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி அதை விழுதாக அரைச்சி வச்சுக்கலாங்க. சும்மா ஒரு 3 வெங்காயம் இருக்குங்க. அதை கட் பண்ணி நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் நம்ம விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வதக்கி அரைப்பாங்க. நான் அப்படியே எல்லாம் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு விழுது பார்த்திங்கன்னா முந்திரி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை அரைச்சி அதையும் நம்ம பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பச்சையாக தான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம குக்கரில் தாளித்து நம்ம 2 விசில் விடும்போது எல்லா பச்சை வாசனையும் போயிடும். குக்கரில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து சீரகம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. அப்புறமா நம்மளோட தக்காளி விழுதையும் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப இது ஈஸி மெத்தடான பன்னீர் மசாலாங்க. டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா எதையுமே நம்ம வதக்கி அரைக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி அப்படியே குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுற போகிறோம். இப்போது அரைச்ச விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த விழுதையும் இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதுக்கு மஞ்சத்தூள் நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம பன்னீர் க்யூப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவி கூட அதை சேர்க்கணுங்க.
சேர்த்தாக்கா நம்மளுக்கு பன்னீர் வந்து உடையாமல் வரும். நம்ம ஏன்னா 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம், உடையாமல் வரும். அது நல்லா விசில் விட்டு எடுக்கும்போது பன்னீர் வந்து டபுள் த சைஸாக மாறுங்க. நம்ம ரசகுல்லாக்கு மாறுற மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணியோ வறுத்தோ போடும்போது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லா பன்னீர் வந்து பெரிய பெரிய க்யூப்ஸாக நல்லா வெந்து உடையாமல் இருக்குங்க. நம்மளோட பன்னீர் க்யூப்ஸ் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு தலன்னு தாங்க பிசையணும். உப்பு சேர்த்து வெறும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு உருட்டி அதையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவுங்க. இன்றைக்கி ஃபுல் டே இந்த டிஷ்ஷஸ் தாங்க நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோடய ரெசிபீஸும் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.